ஓம் சாந்தி. தூய வாழ்க்கை பிரம்மச்சரிய புரட்சி. இன்னைக்கு 20வது நாள் கிளாஸ் பார்க்குறோம். ஒரு கிராமத்தில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதுக்காக கிராம பஞ்சாயத்து கூட்டினாங்க. அவங்க அந்த பிரச்சனையை தீர்க்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த சிக்கல் அப்படியே தான் இருந்தது. கடைசியாக அந்த கிராம மக்கள் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்காக கிராமத்துக்கு வெளியே இருந்து ஒரு துறவி கிட்ட போனாங்க. அந்த துறவி எல்லா பிரச்சனையும் விசாரிச்சாரு. பிரச்சனை என்னன்னா, அந்த கிராமத்துல ஒரே ஒரு கிணறு தான் இருக்கு. அந்த கிணத்துக்கு பக்கத்துல ஒரு 3 நாய் எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருந்துதான். சண்டை போட்டுட்டு இருந்த அந்த நாய் என்ன ஆயிடுச்சு, 3 நாயும் கிணத்துக்குள்ள விழுந்து இறந்துருச்சுங்க. இதனால அந்த கிணத்து நீர் ரொம்ப ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி ரொம்ப மாசுபாடா மாறிடுச்சு. இதுக்காக ஒரு தீர்வை துறவி கிட்ட எதிர்பார்த்தாங்க. அந்த துறவி சொன்னாரு, நீங்க ஏன் அந்த கிணத்துக்கு பக்கத்துல ஒரு ஆன்மீக சொற்பொழிவோ இல்லை ஏதாவது ஒரு சடங்கோ செய்யக்கூடாது. அதுவும் செஞ்சாங்க. ஆனா பிரச்சனை தீரல. திரும்ப துறவி கிட்ட வந்தாங்க. அந்த துறவி சொன்னாரு, அந்த கிணத்துக்கு கொஞ்சம் கங்கை நீரையும் வாசனை திரவியத்தையும் ஊத்துங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா அப்பவும் பிரச்சனை நீடிச்சுட்டே இருந்தது. கிராம மக்கள் திரும்ப துறவி கிட்ட வந்தாங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, கிணத்துக்கு பக்கத்துல ஒரு யாகத்தை ஏற்பாடு பண்ணுங்க, தான தர்மத்தை செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாமும் செஞ்சும் பிரச்சனை அப்படியே இருந்துச்சு. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அந்த துறவியே நான் நேர்ல பிரச்சனை என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த கிராம மக்கள் அந்த கிணத்துக்கு பக்கத்துல கூட்டிட்டு போனாங்க துறவிய. அப்போ அந்த கிணத்துக்குள்ள அவர் எட்டி பாக்குறாரு. 3 இறந்த நாய்களும் அப்படியே கிடக்கு. அவர் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாரு. அப்ப சொன்னாரு, நீங்க இந்த நாய்களை வெளியே எடுக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டாரு. கிராம மக்கள் சொன்னாங்க, நீங்க இதை சொல்லவே இல்லையே எங்களுக்கு அப்படின்னு. அப்போ நம்ம வாழ்க்கை கூட அந்த மாதிரி தான். இந்த நம்ம மனசுக்குள்ளேயும் ஒரு 3 இறந்த நாய்கள் இருக்கு. எப்படி அந்த கிணத்துக்குள்ள இறந்த நாய்களை வெளியே எடுக்கலையோ, அது வரைக்கும் அந்த கிணத்துக்குள்ள ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்குமோ, தண்ணி மாசுபட்டுட்டே இருக்குமோ, அதே மாதிரி இந்த நவீன யுகத்துல நமக்குள்ள ஒரு 3 இறந்த நாய்கள் இருக்கு. அது என்னென்னா டிஜிட்டல் நாய்கள். ஒன்று டிஜிட்டல் நாய், இன்னொன்று ஆசை நாய், 3வது என்னன்னா கவனச்சிதறல் நாய். அப்போ இந்த 3 இறந்த நாய்களும் எங்கே இருக்கு? நம்ம மனசு அப்படிங்கிற கிணத்துக்குள்ள இருக்கு. இந்த 3 இறந்த நாய்களையும் நம்ம வெளியே எடுக்காத வரைக்கும் மனம் தூய்மை ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. டிஜிட்டல் தூசி நம்ம புத்தி மேல அப்படியே படிஞ்சுட்டே இருக்கு. அது நம்ம பார்வையை மங்கலாக்குது. மேகமூட்டம் போல மறைஞ்சிருக்கு. அது ஒவ்வொரு விஷயத்தையும் மறைக்குது. உங்களால முழுமையா அந்த காட்சியை பார்க்க முடியறது இல்லை. உங்க பார்வை குறுகிய பார்வையா, தெளிவற்ற பார்வையா மாறிடுது. அடுத்து என்ன? ஆசைங்கிற நாய். எண்ணற்ற ஆசைகள், கற்பனைகள் இருக்கு. ஒரே நேரத்துல பல விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற ஆசை. மக்கள் எங்க கிட்ட என்ன சொல்றாங்க, நாங்க பல விஷயங்களை கத்துக்க விரும்புறோம். கடைசியா அவங்க எதையுமே கத்துக்கிறது இல்லை. அவங்க எல்லா புதிய நுட்பங்கள், ஓவியம் வரைகிறது எல்லாமே கத்துக்க விரும்புறாங்க. அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கும் விரும்புறாங்க. இன்னைக்கு உலகத்துல கோச்சிங் பிஸ்னஸ் ரொம்ப செழிச்சு வளரக்கூடிய தொழில ஒரு விஷயம் என்னன்னா கோச்சிங் பிஸ்னஸ். ஒரு கோச்சிங் கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு பெரிய பிஸ்னஸா மாறுது. அதனால மக்கள் எப்படி சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிற கத்துக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. அதை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, அவங்களுடைய சொந்த வகுப்புகளை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பிஸ்னஸா மாறுது. அதனால கத்துக்கணும் அப்படிங்கிற ஆசை ஒரு போட்டியா, அதே சமயம் அழிவுக்கு வழிவகுக்குது. அதுதான் மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்றோம் நம்ம. அதுக்கப்புறம் எப்படி கவனம் செலுத்துறது, எப்படி ஒருமுகப்படுத்துறதுன்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா ஒரு பிரிக்கப்பட்ட மனம் ரொம்ப துண்டு துண்டா இருக்கு. ஒரு பிரிக்கப்பட்ட ஒரு மனதால கவனம் செலுத்த முடியாது. ஆசைகள், அதை தான் சொல்றோம் நம்ம. 3வது கவனச்சிதறல்கள். எத்தனையோ கவனச்சிதறல் இருக்கு. நீங்க ஒரு காரியத்தை செய்ய முயற்சி பண்றீங்க, ஆனா வேற ஏதாவது ஒண்ணு உங்களை இழுத்துட்டே இருக்கு. காத்துல வீண் அரட்டைகள், காசிப்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது உலா வந்துட்டே இருக்கு. பரபரப்பான செய்திகள் காத்துல பறக்குது. உங்களை சுத்தி எத்தனையோ நிகழ்வுகள் நடக்குது. அது எல்லாமே உங்களை கவனத்தை சிதறடிக்குது. அதனால இந்த கவனச்சிதறல் தான் 3வது இறந்த நாய். உங்களை கவரக்கூடிய விஷயங்களினுடைய பட்டியல் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கவனச்சிதறல்களினுடைய பட்டியலை தயார் பண்ணுங்க. எது உங்களை இழுக்குது? ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நீங்க எந்திரிக்கிறத தடுக்கிறது எது? அமிர்த வேலை தியானம் பண்றோம், ஏன் இவ்வளோ நிலையற்றதா இருக்கு? ஏன்
மனம் வந்து ஏன் எப்பவுமே வந்து ரொம்ப பலவீனமா அமைதி இல்லாம இருக்கு? இன்னைக்கு நம்ம 20ஆம் நாள்ல வந்து நுழையிறோம். இறுதி நாளுக்கு ஒரு முந்தைய நாள் இது இல்லையா? நாளையோட பட்டி முடிய போகுது. இரு சுயங்களுக்கு இடையேயான இரவு, அதாவது த நைட் பிட்வீன் டூ செல்ஸ். அதாவது லத்தீன் அமெரிக்காவில் 2 ஓநாய் பற்றிய ஒரு கதை இருக்கு. ஒரு குழந்தை வந்து தான் தாத்தா கிட்ட கேட்குறா, தாத்தா அது என்ன கதை? தாத்தா சொல்றாரு, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் 2 ஓநாய் இருக்கு. ஒன்று வந்து நல்ல ஓநாய், இன்னொன்று வந்து கெட்ட ஓநாய். இது ரெண்டும் எப்போ பாரு சண்டை போட்டுட்டே இருக்கும். குழந்தை கேட்குது, ஆனால் இதில் யார் ஜெயிப்பாங்க? தாத்தா சொல்றாரு, நீ எதுக்கு வந்து சாப்பாடு போடுறியோ அதுதான் ஜெயிக்கும். அதனால ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் 2 சுயங்கள் இருக்கு, 2 செல்ஃப்ஸ். ஒரு உள்நாட்டு போரே நடந்துட்டு இருக்கு. கீழ்நிலை சுயம், உயர்நிலை சுயம், அதாவது சுயநிலைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது லோயர் செல்ஃப், ஹையர் செல்ஃப். ஒரு தொடர்ச்சியான போர் நடந்துட்டு இருக்கு. நன்மை, தீமை, புண்ணியம், பாவம். இந்த போர் வந்து இதயத்துக்குள்ள நடந்துட்டு இருக்கு. யார் ஜெயிப்பாங்க? அதுதான் கேள்வி. நீங்க யாருக்கு சாப்பாடு கொடுக்குறீங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இதுதான் வாசற்படியில நடக்கக்கூடிய ஒரு உள்நாட்டு போர். ஒரு சுயம் உலக இன்பங்களையும் மலிவான ஒரு பொழுதுபோக்குகளையும் மலிவான ஒரு தூண்டுதல் உணர்வுகளையும் விரும்புது. மற்றொரு சுய விருப்பம் என்ன ஆகுது? இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட பேரின்பம், அதாவது சூப்பர் சென்சுவல் பிளிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வீக ஆனந்தம், மகிழ்ச்சி, சுயநலமற்ற சந்தோஷம், ஒரு நிறைவு, அமைதி, ஸ்திரத்தன்மை, இது எல்லாத்தையும் தான் இன்னொரு சுயம் வந்து விரும்புது. அப்போ அந்த கீழ்நிலை சுயத்தை வந்து மிகவும் நிலையற்றதுன்னு சொல்லலாம். அது ஒரு விஷயத்துல இருந்து மற்றொரு விஷயத்துக்கு தாவிட்டே இருக்கும். கவனம் இருக்காது, பிரிக்கப்பட்ட மனம், விகாரங்கள் நிறைஞ்சதா இருக்கும், அமைதி இல்லாம இருக்கும். ஹையர் செல்ஃப், உயர்நிலை சுயத்தை வந்து எப்படி சொல்லலாம்? விடுதலையை விரும்புது. கீழ்நிலை சுயத்துக்கு வந்து அடிமைன்னு பெயர். ஒவ்வொரு காம கற்பனைக்கும் அடிமையாகுது. மனதினுடைய அந்த விசித்திரமான ஆசைகள், கற்பனைகளுக்கு அது அடிமையாகுது. அது ஏதோ ஒரு சிறைப்பிடிக்கப்பட்டு சிறையில இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயம்தான் அந்த லோயர் செல்ஃப். அதனால ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 2 செல்ஸ்க்கு இடையேயான ஒரு தொடர்ச்சியான போர் நடந்துட்டு இருக்கு. ஒரு தொடர்ச்சியான அரட்டை வந்து ஓடிட்டே இருக்கும். ஒரு தொடர்ச்சியான பேச்சு. யார் ஜெயிக்கிறாங்கிறத நம்ம பொறுத்து தான் எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்கு. உயர்நிலை சுயம் அப்படின்னா என்ன? நீங்க அமைதியா உணர்வீங்க. கீழ்நிலை சுயம்னா நீங்க ஏதோ ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இறுதியில வந்து அந்த குற்ற உணர்ச்சியை தான் வந்து நீங்க அடையிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த லோயர் செல்ஃப்ல எப்பவும் பேசிட்டே இருக்கும். அது எப்ப பார்த்தாலும் அரட்டை அடிக்கக்கூடிய நிலையிலேயே இருக்கும். ஆனா ஹையர் செல்ஃப் எப்படி இருக்கும்? அது அமைதியை விரும்பும், மௌனமா இருக்கும். ஒவ்வொரு மனுஷனும் பிரிக்கப்பட்டிருக்கான். முதல்ல இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது உண்மை என்னன்னா, உயர்நிலை சுயமும் கீழ்நிலை சுயமும் இருப்பது உண்மைதான். இதை வந்து ஏத்துக்கோங்க. இங்க அமைதி, அங்க வந்து அமைதி இல்லை, எப்பவும் சண்டை தான். ஒரு மனுஷன் வந்து பார்பர் ஷாப்புக்கு போறான், முடி வெட்டுறதுக்காக நாற்காலியில உட்கார்றான். வேலை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவன் அந்த பார்பரை வந்து கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்குறான். அவர் சொல்றாரு, ஓ யாரோ ஒருவர் வந்து வேலை முடியறதுக்கு முன்னாடி எனக்கு டிப்ஸ் கொடுக்கறது இதுதான் முதல் டைம் அப்படின்னு சொல்றாரு. பொதுவாக பார்பர் ஷாப்புக்கு போனால் எப்படி வெட்டணும்னு தானே கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம ஒரு மாதிரி அட்வைஸ் பண்ணா டிப்ஸ் கொடுத்தா அவருக்கு அது வந்து புதுசாக தெரியுது. அப்போ அந்த மனுஷன் சொல்றாரு, இது வந்து டிப்ஸ் கிடையாது, இது வந்து வாய் மூடி பணம், அதாவது ஹஷ் மணி அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஹஷ் மணினா என்ன? HUSH, ஹஷ், அதாவது வாயை மூடி வைத்திருப்பதற்கான ஒரு பணம். இது வழக்கமா அரசாங்கத்துல அண்டர் டேபிள் கீழே தான் வந்து கொடுப்பாங்களாம். அதாவது லஞ்சம் கிடையாது. ஹஷ் மணிங்கிறது நீங்க வந்து ஒரு தப்பை செய்யறப்போ யாராவது அதை பார்த்துட்டாங்கன்னா அவர் வாய் திறந்து யார்கிட்டையும் சொல்லாம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பணம், அதுதான் வந்து ஹஷ் மணி. இது வந்து டேபிளுக்கு அடியில வந்து சட்டவிரோதமா வந்து கொடுக்குறாங்க. அதுதான் வந்து ஹஷ் மணின்னு சொல்றோம் நம்ம. அதனால அந்த மனுஷன் அவர்கிட்ட சொல்றாரு, இது வந்து ஹஷ் மணி, நான் வந்து முடி வெட்டுறப்போ நீ உன் வாயை திறந்து பேசாம மூடிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய வந்து ஒரு பணம், இது டிப்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது தொடர்ச்சியான அரட்டை, அந்த தொடர்ச்சியான சத்தம் எப்பவும் நான் இதை செய்யணும், அப்புறம் அதை செய்யணும், அப்புறம் அதை செய்யணும், இதை இப்ப செய்யணும். ஒரு திட்டம் வந்து இருந்துட்டே இருக்கும். செய்ய வேண்டிய விஷயங்களினுடைய ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. ஆனா இது அமைதியின்மையை உருவாக்குது. ஆன்மீக வாழ்க்கையில சொல்றது என்ன?
இப்போ ஒரு அமைதியான வாழ்க்கையா இல்லை. இது வந்து ஒரு சத்தத்தை தொடர்ந்து மற்றொரு சத்தம் வந்து தொடர்ந்துட்டே இருக்கு. அது மாறிடுச்சு. அப்படி நம்ம வந்து சேவைன்னு கூப்பிடுறோம் இல்லையா, சொல்றோம். சேவை அப்படிங்கிற உணர்வு வந்து மொத்தமா இறங்கிடும். சேவையினுடைய விரிவாக்கமா நமது ஈகோ அது வந்து விரிவாக்கமா போயிட்டு இருக்கு. சேவை வந்து விரிவடைகிறது இல்லை, ஈகோ தான் ரொம்ப விரிவடைஞ்சிட்டு போகுது. இந்த உள்நாட்டு போரை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். உயர்நிலை சுயம், கீழ்நிலை சுயம், இது வந்து முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன? இருண்ட நேரத்தின் நேர்மை, தி இன்டெகிரிட்டி ஆஃப் த டார்க் ஹவர். அப்படின்னா நம்ம யாரு? நம்முடைய உண்மையான குணம் என்ன? நீங்க வந்து நைட்ல தனியா இருக்கும்போது உங்க உண்மையான குணம் வந்து வெளிப்படும். உங்களை யாருமே பார்க்கல, உங்களை கட்டுப்படுத்த யாருமே இல்லை, உங்களை கட்டளையிட யாருமே இல்லை, நீங்க ஃபுல்லா தனியா இருக்கீங்க. இப்போதான் என்ன ஆகும், அந்த டெம்டேஷன் வந்து உங்களுக்குள்ள வந்து உருவாக ஆரம்பிக்கும். உங்க கை வந்து மொபைல் திரையை நோக்கி அப்படியே போய்கிட்டே இருக்கும். அங்க வந்து ஒரு உயர்நிலை சுயம் இருக்கு, அது வந்து உங்ககிட்ட இல்லை. நீ வந்து அமிர்த வேலைக்கு முன்னாடியே நீ வந்து எழுந்திருக்கணும். அப்போ இது வந்து பாபாவை நினைச்சு தூங்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லும் உயர்நிலை சுயம். அப்போ அந்த லோயர் செல்ஃப் என்ன சொல்லும்? கீழ்நிலை சுயம், நீ வந்து வேற ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி உனக்கு தூண்டக்கூடிய விஷயத்த நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லும். இந்த நேரத்துல நீங்க என்ன செய்றீங்க அப்படிங்கிறது தான் உங்க உண்மையான குணம், அதாவது ரியல் கேரக்டர் அந்த நைட் டைம்ல வந்து வெளிப்படும். அப்ப இங்க யார் ஜெயிக்கிறாங்க? தற்காலிக உணர்ச்சியா இல்ல விழிப்புணர்வா? உயர்நிலை சுயமா கீழ்நிலை சுயமா? இதுதான் இந்த இருண்ட நேரத்தினுடைய நேர்மை. பொதுமக்கள் முன்னிலையில உங்களை ஒரு துறவியா காட்டிக்கிறது ரொம்ப ஈஸி, மேடையில ஒரு யோகிய போல நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா உண்மையான நேர்மைங்கிறது இரவின் இருண்ட மணி நேரங்கள்ல நீங்க தனியா இருக்கிறப்போ, உங்களை யாரும் பார்க்காதப்போ, அந்த டோபமைன் ஈர்ப்பு இருக்கிறப்போ வெளிப்படக்கூடிய விஷயம்தான் உண்மையான நேர்மை. பழைய தூண்டுதல், பழைய போக்குகள், பழைய பழக்க வழக்கம், பழைய டிஜிட்டல் ஈர்ப்பு, பழைய நட்பு, பழைய சிற்றின்பம், அந்த இருண்ட நேரத்துல நீங்க யாரா இருக்கீங்க, அதுதான் உங்களுடைய உண்மையான குணம். மூன்றாவது புள்ளி, இந்த புனித நுழைவாயிலின் காவலன். மூன்றாவது விஷயம் என்னன்னா, கார்டியன் ஆஃப் திஸ் ஸ்கேர்ட் டோர்வே. நீங்க என்ன செய்யணும்? கோபத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கோபம் வந்தா பொறுத்துக்கணும், எதிர்வினை வந்து பண்ணக்கூடாது, ரியாக்ட் பண்ண வேண்டாம். அந்த நேரம் கடந்து போகட்டும். கோபம் வந்துச்சுன்னா அதை தள்ளி போடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஒரு தூண்டுதல் இல்ல ஆசை வர்றப்போ ஒரு இடைவெளியை நீங்க உருவாக்கணும். இந்த விழிப்புணர்வு இடைவெளி தான் உங்களுக்கான காவலன். ஆசைக்கும் செயலுக்கும் இடையில உங்களால ஒரு இடைவெளியை உருவாக்க முடிஞ்சிருச்சுன்னா, அந்த இடைவெளியை உங்களால படிப்படியா அதிகரிக்க முடியும்னா அதுதான் விடுதலை, அதுதான் விழிப்புணர்வு. இது நம்ம என்ன சொல்றோம்? விழிப்புணர்வின் இடைவெளி, ஒரு மன ரீதியான இடைவெளின்னு சொல்லலாம், சைக்கலாஜிக்கல் கேப். உதாரணமா ஒரு ஆசை வருது, திடீர்னு நீங்க எதையாவது சாப்பிட்றதுக்கு விரும்புறீங்க, உங்களுக்கு பசி எடுக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது, உங்க கை வந்து ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட் நோக்கி போகுது, நீங்க அதை சாப்பிட்டுறீங்க. உங்களால அங்க ஒரு இடைவெளியை உருவாக்க முடிஞ்சதுன்னா அந்த ஆசை என்னாகும்? தானாவே அழிஞ்சிடும். நீங்க அமிர்த வேலைக்கு எழுந்திருக்கிறீங்க, திரும்ப தூங்கணும் அப்படிங்கிற ஆசை வருது, உங்களால ஒரு இடைவெளியை உருவாக்க முடிஞ்சா தூங்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை போயிடும். இந்த இடைவெளி தான் விடுதலை. இந்த இடைவெளி தான் உயர்நிலை சுயத்திற்கான நுழைவாயில். நீங்க உருவாக்க விரும்புற ஒரு புதிய ஆளுமைக்கான நுழைவாயில். இது பழைய பாதிப்பு, அது புதிய பாதிப்பு. இது வந்து ஒரு பழைய பதிப்பு, அது புதிய பதிப்பு. ஓல்டு வெர்ஷன் நியூ வெர்ஷன் சொல்றோம் இல்லையா? இது நம்முடைய பழைய சுயத்திலிருந்து புதிய சுயத்திற்கான ஒரு பயணம். பழைய பிராமணர், புதிய பிராமணர். இந்த பிராமண பிறவிக்குள்ளேயே இத்தனை பிறவி இருக்கு. அதனால நீங்க ஒரு புதிய பிறவி எடுத்து புதிய பதிப்பை வந்து உருவாக்கணும். பழைய பதிப்புல வந்து சோம்பேறித்தனம், கவனச்சிதறல்னா நிறைய போக்குகள் இருக்கு. இப்போ நீங்க உங்களுடைய ஒரு புதிய வெர்ஷனை வந்து உருவாக்கணும். அது வந்து ரொம்ப ஸ்திரமா இருக்கணும். அந்த வெர்ஷன் வைரஸ் இல்லாத ஒரு புதுப்பிக்கப்பட்ட வெர்ஷன், அப்டேட்டட் வெர்ஷன் வித்தவுட் வைரஸ். இந்த பதிப்பு என்னாகும்? ஹேங் ஆகாது. இந்த பதிப்பு ரொம்ப வேகமா இருக்கும், ரொம்ப தூய்மையா இருக்கும். பழைய வெர்ஷன் வந்து பல நேரங்கள்ல வேலை செய்யறது இல்லை. டிஜிட்டல் உலகத்துல நம்ம எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? அப்டேட் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்டேட் பண்றதுக்கு விரும்புறோம் நம்ம. அப்போ அந்த ஒவ்வொரு ஆப்புக்கும் அப்டேட் தேவைப்படுது, இல்லைன்னா விஷயங்கள் வேலை செய்யாது. அதே மாதிரி
நம்மளை நாமளே நம்முடைய சொந்த ஆளுமைகளை வந்து புதுப்பிக்கிறதுல ஏன் அவ்வளோ தூரம் நம்ம உழைக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புதிய வண்ணத்தை, புதிய அடுக்கு, ஒரு புதிய பரிமாணம், ஒரு புதிய கற்றல் புள்ளிய வந்து நீங்க சேர்த்துட்டே போங்க. நேத்து என்ன நடந்திருந்தாலும் அதுல இருந்து நான் ஒரு புதிய அனுபவத்தை நான் அடைஞ்சிடுறேன். அதுல இருந்து எதையாவது கத்துக்கிறேன். நேத்து செஞ்ச தவறு தான், ஆனா இன்னைக்கு என்னுடைய ஆசிரியரா இருக்கு. கடந்த ஒவ்வொரு நாள்ல இருந்தும் நான் எதையாவது கத்துக்கணும். ஒவ்வொரு நேற்றைய நாளும் எனக்கு வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி, ஒரு கற்றல் கூடம். நேத்து முரளியில பாபா என்ன சொன்னாரு? இது வந்து பள்ளிக்கூடம், அவர் தான் ஆசிரியர், நீங்க வந்து பள்ளியில உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொன்னாரு. நீங்க எங்க உட்கார்ந்துருக்கீங்க? அதுதான் நேற்றையில முரளியில முதல் வரியா இருந்தது. நான் எங்க உட்கார்ந்துருக்கேன்? இந்த கேள்விக்கு 100 பதில்கள் இருக்கலாம். நான் எங்க உட்கார்ந்துருக்கேன்? ஓல்டு வெர்ஷன், நியூ வெர்ஷன். அதே மாதிரி ஓல்டு செல்ஃப், நியூ செல்ஃப், ஓல்டு அத்தாரிட்டி, நியூ அத்தாரிட்டி. ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய 40வது திருமண நாளை வந்து கொண்டாடிட்டு இருக்கான். அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான். அப்போ அவனுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா, ஒரு அற்புதமா, அமைதியா 40 ஆண்டு கால அந்த திருமண வாழ்க்கைக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறான். ஆனா அவன் சொல்றான், 40 வருஷமா ஒரே பொண்ணையோட எப்படி உன்னால வாழ முடியுது அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அந்த திருமண நாள் கொண்டாடுற மனுஷன் சொல்றாரு, அவன் வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் திருமணம் பண்ணிக்கிட்ட அதே பொண்ணு கிடையாது. அவ வந்து பல முறை மாறிட்டா. அவளே வந்து புதுப்பிச்சுட்டே இருக்கா அப்படின்னு வந்து சொன்னாரு. அதனால நம்மளை நாம என்ன பண்ணணும்? அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு உயர்ந்த நிலைகளுக்கு செல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இது பழைய சுயத்தின் மீதான வெறுப்பு கிடையாது. அந்த பழைய சுயம் வந்து இருந்ததால என்னால என்ன பண்ண முடியல? எதையுமே அப்டேட் பண்ண முடியல. ஒரு நியூ செல்ஃப் என்னால கொண்டுட்டு வர முடியல. அதுக்கு பதிலாக என்ன பண்ண ஆரம்பிச்சேன்? நான் என்ன பண்ணணும்? அந்த பழசை வெறுக்கிறதுக்கு பதிலாக அந்த பழைய விஷயங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லணும். அந்த தவறுக்கு, அந்த பிழைக்கு, அந்த பாவத்துக்கு நான் நன்றி சொல்லணும். இப்போ நீங்க மற்றவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறீங்க, ஒரு சிறந்த நிலையில நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு விஷயங்கள் எல்லாமே நல்லா தெரியும். அப்ப அதிக நம்பிக்கையோட நீங்க இருக்கீங்க. ஒரு நபர் போதை ஒழிப்பை பத்தி பேசுறாரு, ஆனா அவர் தன்னுடைய வாழ்நாள்ல மது அருந்தியதே கிடையாது. இன்னொரு நபர் பாருங்க, 40 வருஷமா குடிச்சிட்டு இப்போ அதை முழுமையா கைவிட்டுறாரு. இப்ப யாருக்கு வந்து அதிக சக்தி வாய்ந்தவர்னு சொல்ல முடியும்? அந்த இரண்டாவது நபருக்கு தான். ஏன்னா அவர் 40 வருஷமா என்ன பண்றாரு? ட்ரிங்க்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. அதுல இருந்து மீண்ட அனுபவமும் அவருக்கு இருக்கு. அதனால எப்பவுமே புதுமை இருக்கணும் நமக்குள்ள. இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்க கிட்ட தங்களினுடைய இந்த கார்பன் காப்பிகளை வந்து எதிர்பார்க்குறாங்க. அவங்களுடைய ஜெராக்ஸை வந்து அப்படியே பார்க்கணும்னு விரும்புறாங்க. குழந்தைங்க கிட்ட என்ன சொல்றாங்க? இதை செய், அதை செய்யணும் வந்து ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க. ஒரு குழந்தைக்கு வந்து தான் உண்மையிலேயே என்ன செய்யணும் அப்படிங்கிற தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பே கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா எல்லா குழந்தைங்களும் வற்புறுத்தப்படுறாங்க. அவங்க 100கணக்கான கோச்சிங் கிளாஸ்க்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இது அவங்க மேல என்ன ஒரு விஷயத்த உருவாக்கும்? குழந்தைகளுக்கு ஒரு சித்திரவதை மாதிரி தானே தோணும். அவங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்காது. அப்போ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ளார்ந்த திறமை, இன்னேட் டேலண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அது என்ன ஆயிடும்? இறந்து போயிடும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வற்புறுத்தி செய்ய வைக்கும் போது. அதனால ஆன்மீகம்ங்கிறது விடுதலையினுடைய பயணம். நான் உண்மையில என்ன விரும்புறேன் அப்படிங்கிற உணர்றது தான் ஆன்மீகம். நான் எந்த சிறையில அடைக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறன்னு உணரணும். நம்ம கூண்டு, சிறை எல்லாமே வந்து ஒரு அடையாளம் மாதிரி தான். அந்த பழைய கண்டிஷன், பழைய வளாகம், பழைய தவறுகள்லேருந்து விடுபடுறது, நமக்குன்னு ஒரு புதிய வெர்ஷனை வந்து உருவாக்கிக்கணும். அதுதான் ஆன்மீக பயணம். அதனால இந்த 2 சுயங்களுக்கு இடையேயான ஒரு இரவு, ஒரு இருண்ட இரவு. பழைய இயல்புக்கு, பழைய கண்டிஷனுக்கு, பழைய பழக்க வழக்கங்களுக்கு திரும்பி போறது ரொம்ப ஈஸி. அதுக்கு வந்து தூண்டுதல் நிறைய இருக்கு. ஆனா அந்த எதிர்ப்பை தாங்கி புதிய சுயத்திற்கான ஆசையை உருவாக்குறது தான். அதுக்கு என்ன தேவை? ரொம்ப சகிப்புத்தன்மை வேணும், பொறுமை வேணும், தைரியம் வேணும். முதலாவதா அந்த உள்நாட்டு போரை வந்து நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கணும். ஹையர் செல்ஃப், லோயர் செல்ஃப், இந்த போர் வந்து அங்க நடந்துட்டு இருக்கு நம்ம மனசுக்குள்ள. 2வது, என்னுடைய உண்மையான குணம் என்ன? நீங்க நைட்ல தனியா இருக்கிறப்போ, ரூம் இருட்டா இருக்கிறப்போ, மொபைல் வந்து உங்க கூட இருக்கிறப்போ உங்க உண்மையான குணம் என்னன்னு தெரியும். அந்த தூண்டுதல் வந்து பக்கத்து வீட்டு கதவை தட்டுறது மாதிரி ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு.
உங்களை பார்க்கவோ தடுக்கவோ யாருமே இல்லை. அப்போ நீங்க என்ன செய்யறீங்க? நீங்க விழிப்புணர்வை வந்து தேர்ந்தெடுக்கிறீங்களா இல்ல தூண்டுதலையா? அதுதான் உண்மையான குணம். அதனால இந்த இருண்ட நேரத்தினுடைய நேர்மை. மூன்றாவது விஷயம் என்ன? அந்த புனித இடத்தின் காவலன். ஒரு இடைவெளியை உருவாக்குங்க. ஒரு சிறிய தூரம், ஒரு மன ரீதியான தூரத்தை நீங்க உருவாக்கணும். இதுதான் தூண்டுதல், இதுதான் வந்து செயல். உங்களால ஒரு 5 நிமிஷம் இடைவெளியை கூட உருவாக்க முடிஞ்சிருச்சுன்னா அந்த தூண்டுதல், அந்த வேகம், அந்த ஆசை, அந்த கற்பனை அதனுடைய சக்தியை இழந்துடும். இங்க தூங்கணும் அப்படிங்கிற ஆசை வர்றப்போ என்ன ஆகணும்? நோயாளிகளை மாதிரி நம்ம மாறிடுறோம். எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, நான் டயர்டா இருக்கேன் அப்படின்னு சாக்கு சொல்றோம். அதனால இது எல்லாமே ஒரு நியூ வெர்ஷனை உருவாக்கணும். ஒரு புதிய விழிப்புணர்வு, ஒரு புதிய அறிவு, அந்த தொடர்ச்சியான விழிப்புணர்வு நிலையை வந்து உருவாக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். நீங்க பார்வையாளர்களுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, தனியா இருந்தாலும் சரி, ரூம்ல இல்ல வந்து சேவை செய்யக்கூடிய இடத்துல, இயற்கை, கூட்டம், தனிமை, நீங்க எப்படி எங்க இருந்தாலும் சரி, நீங்க எப்பவும் எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு ஒருங்கிணைந்த ஆளுமையா நீங்க இருக்கீங்க. துண்டு துண்டான அந்த போலித்தனமான ஆளுமையா நீங்க இருக்கக்கூடாது. அதனால நாளைக்கு நம்ம இந்த தொடரினுடைய கடைசி நாள் பார்க்க இருக்கோம். அதனால ஒவ்வொரு நாளும் நீங்க சிந்தனை பண்ணிட்டே இருங்க. உங்களுக்குள்ள அந்த நியூ வெர்ஷனை புரிஞ்சுக்கோங்க, அதை கொண்டுட்டு வாங்க. நல்லது. ஓம் சாந்தி.